உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். உலகத்தில் மனிதனாக பிறக்கும்போது அவன் நடைப்பிணம்பாங்க. அதாவது ஒரு உயிர் இருக்கணும். அந்த உயிர்னா ஒரு வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன்னா அது இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம். மதம் ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வு, ஒரு அசிரீரும்பாங்க, ஒரு பவர்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சிவனடியார். அவங்க பேர் என்ன? கோசை நகரான் சிவகுமார். கோசை நகரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? 500 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்பேட்டுக்கு வரும்போது அருணகிரிநாதர் கோசை நகர்னு கோயம்பேட்டு பாடி இருக்கிறார். சரி. திருப்புகழ்ல ஆதவித பாரமொழி மாதரிடை நூல் வகிர தாரிலை எனாமதன கலையிலே யாவும் இலை வானகுழி யான திரி கோணமதில் ஆசமிக வாயடிய நிலையாமல் நாதசத கோடிமறை ஓலமிடு நூபுரமு ஆனப்பத மாமலரை நலமாகன்னு பாடிட்டு அவருடைய நிறைவு பகுதியில கோதைக்குற மாது குண தேவமட மாது மிகு பாடுமுறை வீரிவர் குமரேசா கோசை நகர் வாழ வரும் ஈசடியார் நேசசாரு வேசமுருகா அமரர் பெருமாளேன்னு பாடியிருக்கார். அப்படி முருகர பெருமாளேன்னு தான் பாடுவார். ஏன் பெரும் ஆலே? பெரும் ஆலைங்கிறது பெருமாளேவா? ஆமா. சரி சரி. இப்ப சிவனடியாருங்கிறீங்க. ஆமா. இப்ப காசில சிவனடியாருன்னா என்னன்னு தெரியுமா? அகோரிகள் எல்லாம் கும்பிடுறாங்க. ஆமா. அத மாதிரி ஏன் நம்ம வட தமிழ் தென் தமிழ்நாட்டுல சிவனை அது மாதிரி கும்பிடல? அகோரினாலே நாம என்ன நினைக்கிறோம், ரொம்ப டெரரானவங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தமிழ் என்ன சொல்லுது? அகோரினா என்ன சொல்லுதுன்னா, கோரம்னா அழகு இல்லாதது, அகோரம்னா அழகானதுன்னு சொல்லுது. கோரம்னா அழகற்றது, அழகற்றது. அகோரம்னா அழகானது. அகோரமூர்த்தின்னு பேரு யாரு? அழகான மூர்த்தி சிவபெருமானுக்கு தான். ஓ, அகோரமூர்த்தி சிவனுடைய தாண்டவம் பெருசு. ஆமா. சரி, அங்க அகோரிகள் எல்லாம் மனிதனே சாப்பிடுறாங்கிறாங்களா? உண்மையா? ஆமா, அது உண்மைதான். அதாவது அவங்க என்ன எப்படி நினைச்சு சாப்பிடுறாங்க அப்படின்னா, எல்லாமே சிவமா நினைச்சு சாப்பிடுறாங்க. அவங்க கிட்ட நீங்க மண்ணு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, கறி அந்த அடுப்பு கறி குத்தாலும் சாப்பிடுவாங்க, மரத்தை எரிச்சு குத்தாலும் சாப்பிடுவாங்க. எது கொடுத்தாலும் அதை சிவமா பாவிச்சு சாப்பிடுறதுனால வெறும் பிணத்தை மட்டும் சாப்பிடுறது இல்லை, எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அது சிவமா அவங்க நினைச்சுக்கிறாங்க. மண்ணை சாப்பிட்டா உடம்புல செரிமானம் ஆகுமா? அவங்க சிவமா நினைச்சு சாப்பிடுறாங்க. அப்படி எவ்வளவு ஆண்டுகள் உயிர் வாழ்றாங்க? அது அறிவியல் தான். உடல் ரீதியா நம்ம மண் எடுத்து வாழ்ந்த அந்த சிவ சித்தாந்தங்கள் இப்ப சிவனடியார்கள்லாம் இருப்பாங்கல்ல? இல்ல, அப்படி அது தெரியல. அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் சிவம் அப்படிங்கறது தான் அவங்களுடைய கோட்பாடுகள். அதன்படி அவங்க வாழ்றாங்க. சுடுகாட்டுல சிவன் இருக்காரு. ஆமா. சிவனுக்கு பேரு சுடுகாட்டு பித்தனா? ஆமா. என்ன பேரு? சுடுகாட்டு சித்தன். சுடுகாட்டு சித்தன் சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதை பத்தி ஒரு டீப்பா சொல்லுங்க. இப்போ நாம பிறப்பு மட்டும்தான் எல்லாரும் கொண்டாடுவோம், இறப்பு கொண்டாடவே மாட்டோம். சரி. ஆனா இறப்பு, இப்போ தாய் தான் இருக்கிறதே உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பண்பு. தாய் தான் இருக்கிற அன்பிலேயே சிறந்த அன்பு காட்டுகின்றவள் தாய் தான் நாம நினைப்போம். நாம அப்படிதான் நம்ம வளருவோம். ஆனா தாயை விட சிறந்தவள் மாணிக்கவாசை சிவபெருமான சொல்றான். ஏன் அப்படின்னா, அது என்ன பாட்டுல சொல்றாரு? திருவாசகத்துல சொல்லுங்க. தாயாய் முளையை தருவோனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா சவலையா நான் போயிருப்பேன். தாய் கூட தாய்ப்பால் தன்னுடைய குழந்தைக்கு மட்டும்தான் கொடுப்பா. அந்த பரிவு தன்னுடைய குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கும், மற்ற குழந்தைக்கு இருக்காது. ஆனா நீ கெட்டவனா இருந்தாலும், அசுரனா இருந்தாலும், வீரனா இருந்தாலும், ரிஷியா இருந்தாலும், முனிவரா இருந்தாலும், எவனா இருந்தாலும் தவம் பண்ணா உன்னை நினைச்சு ஒரு விஷயத்த வழிபாடு செஞ்சாலும், உன்னை நினைச்சு பூஜை பண்ணாலும் வரம் கொடுக்குற ஆள் நீ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்துல மாணிக்கவாசகர் பாடுறார். சரி, அந்த சுடுகாட்டுக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாத்தையும் எல்லாமே அவர் தான், ஏ டு செட் எல்லாமே அவர் தான் பாக்குறாரு. அவர் தான் முக்தி தரார். அந்த முக்திங்கிற பதியமும் திருவாசகத்துல இருக்கு. முக்தி பதியம்னே இருக்குது. சுடுகாட்டுக்கு போறோம், ஹரிச்சந்திர மகாராஜா வச்சு கும்பிடுறோம். ஆமா. அந்த இடத்துல சிவனை வச்சு கும்பிடல, அவன் தான் உத்தமனா வாழ்ந்தான், அதனால அவனை வச்சு கும்பிடுறோம். ஹரிச்சந்திரன் உத்தமனா வாழ்ந்தான். அந்த இடத்துல ஏன் சிவனை கும்பிடாம ஹரிச்சந்திரன் கும்பிடுற? சிவன் கடவுள். ஆமா, கடவுள் தான் நம்ம பாக்குறோம். அழகானவன், சுடுகாட்டு பித்தன், உடுக்கை இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல சிவன் கோயில் இருக்கா? சுடுகாட்டுக்குள்ள சிவன் கோயில் இருக்கு. எல்லா சிவன் கோயிலுமே எல்லா ஜீவ சமாதி தான். எப்படி? எல்லா நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்ல பாத்தீங்கன்னா நடுகள் வழிபாடு தான் தமிழருடையது. நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம சமாதி மேல ஒரு கல் வச்சு வழிபாடு பண்றது நம்முடைய மரபு. இன்னைக்கும் அது போல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இறந்த பிறகு
புதைச்சிட்டோம் அப்படின்னா மேல வந்து ஒரு கல் வச்சு வழிபாடு பண்றாங்க. சில பேர் சிவலிங்கமாவே வச்சு பண்றாங்க, சில பேர் சிவனும் நந்தியும் வச்சு பண்றாங்க, சில பேர் கோயிலே கட்டிக்கிறாங்க. அது போல நீங்க திருவண்ணாமலை வாழ்ந்த கோயில் சொல்லுங்க. அந்த திருவண்ணாமலை கோயிலும் வந்து இடைக்காடருடைய ஜீவசமாதி தான் திருவண்ணாமலை கோயில். இடைக்காடர் யாரு? சித்தர். ஓ, அவருடைய ஜீவ சமாதி தான் திருவண்ணாமலையா? ஆமா, அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஒருத்தர் அது போல கரூராருடைய ஜீவ சமாதி தான் அந்த பெரிய கோயிலுடைய பின்னாடி இருக்கிறது கரூராருடைய ஜீவ சமாதி. கரூரார்னா யாரு? கரூர் சித்தர், 18 சித்தர்கள் ஒருத்தர் கரூரார். இவர் ராஜராஜ சோழனுடைய குருநாதர். ஓ, அவருடைய சமாதிக்கு மேலதான் ஜீவ சமாதி பின்னாடி இருக்கு, கோயிலுக்கு பின்னாடி இருக்கு. பின்னாடி போனீங்கன்னா ஒரு சிவலிங்கம் பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். அது இவரு திருவண்ணாமலை. இந்த திருவானைக்காவல் அதான் எல்லா கோவிலுமே ஒரு ஒரு வகையான ஜீவ சமாதிக்கு மேலதான் வந்து சிவலிங்கமே இருக்கும். அப்ப கீழே வந்து ஒரு ஜீவன் இருக்கும். ஓ, அதனாலதான் மனித ரூபத்தை வந்து அப்படியே கடவுளா மாதிரி வழிபாடு. நீங்க ஹரிச்சந்திரனை ஏன் வந்து கும்புறீங்கன்னு கேக்குறீங்க இல்லைங்களா? இப்ப நம்ம கடவுளை பார்த்தது இல்ல. கடவுளை வந்து நம்ம பிரம்மாண்டமாவே எண்ணி இருக்கோம். ஆனா வாழ்ந்தவன் இருக்கிறான்ல, இந்த பூமியில வாழ்ந்தவன் பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் தான். ஹரிச்சந்திரனை ஏன் வச்சு கும்பிடுறோம்? அவன் பொய்யே சொல்லாம சாகர வரைக்கும் உண்மையாவே வாழணும்னு இருந்தான். அதனால அவனை வச்சு உண்மையா கடைசி தன் மனைவிய கூட. ஆமா, அந்த உண்மைக்காக, அந்த நேர்மைக்காக அவனை வச்சு கும்பிடுறான். வாழ்ந்தா இப்படி நேர்மையா வாழுங்க, வாழாதீங்கிறதான் அவனுடைய கொள்கை. அதனாலதான் சுடுகாட்டுல ஹரிச்சந்திரனை வச்சு நம்முடைய இந்த உடுக்கை எதுக்காக வைக்கிறாங்க? இது வந்து நாதம், நாத ஒலி. நம்மளுடைய காது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டிசிபிள் கேட்கும். அதுக்கு மேலையும் கேட்காது, கீழையும் கேட்காது. ஆனா அந்த நாதத்தினாலதான் இந்த உலகமும் இயங்கிட்டு இருக்கு. அந்த நாதத்தை இந்த நாதத்தோட கனெக்ட் பண்ணும் போதுதான் நம்முடைய உயிர்கள் எல்லாம் இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாதத்துக்காக தான் நம்ம. வேற என்ன சாதனங்கள்? இது என்னது? இது வந்து கர்ணா அப்படிங்கிற ஒரு கருவி. இது வந்து ராஜராஜ சோழனுடைய படையில வந்து வெற்றியின் போர்ல இருந்து வெற்றி பெற்றுட்டான்னா நான் அந்த நாட்டை வந்து வெற்றி பெற்றுட்டேன் அப்படிங்கிற அடையாளத்துக்காக வாசிக்கக்கூடிய கருவி. பேர் கர்ணா. இது தவிலு. அது இது 5 ஐமுக முழவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சிவபெருமானுக்கு 5 முகங்கள் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா? ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னு 5 முகங்கள் சொல்றாங்க. அந்த 5 முகங்களுக்கு ஏற்ற மாதிரியான 5 முகங்களோட 5 வகையான ஒளியோட கொடுக்கக்கூடிய கருவியா இது இருக்குது. இதை வந்து ஐமுக முழவுன்னு சொல்லுவாங்க. இது திருவாரூர்ல மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க வச்சிருக்கோம். இது வந்து மழை ஒலி. உள்ள என்ன இருக்கு? மணலா? மணல் கல், மணல் துகள். இயற்கையாவே மியூசிக் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு யாரும் மியூசிக் டைரக்டர் வந்தாங்களா? யாரும் வரல. மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார் வந்து இந்த நாதங்களை வச்சுதான் இன்னைக்கு இசை ஞானியாவும் வந்திருக்காரு. ஸோ ஒரு மனிதன் வந்து இசையினால சந்தோஷம். இசையும் இசை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இயற்கையோட ஒன்றும். அந்த ஒன்று இணையறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவ்வளவுதான். நாம தான். ஒரு பழமொழி கூட இருக்க, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். அப்படின்னா என்ன? செவிக்கு உணவு இல்லைன்னா தான் நமக்கு பசிக்குமே. ஓ, செவியில இருந்துகிட்டே இருந்தா பசி வராதா? பசி வராது. பசி சாப்பிடலன்னா உடம்பு கெட்டு போயிருமே. அதான் செவி கேட்காத போதுதான் நமக்கு பசிக்கும். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசையின் மகத்துவம் திருவிளையாடல சொல்ல, இசையின் மகத்துவம் அறியாமல் பேசுகிறாய் நீ, அது சொல்ல பாத்தீங்களா? நடிச்சிருக்காருல்ல ஏமநாத பகவதரா. ஸோ இப்ப இந்த மாதிரி கலைகள், தமிழ் கலைகள் தோண்ட இது போனோம்னா இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் ஆயிடும். இப்ப நாங்க இதை வந்து கண்காட்சி மட்டும் பண்ணல, தமிழருடைய வீடுகள்ல இந்த இசைக்கருவிகள் போய் வாசிக்கப்படணுங்கிறது எங்களுடைய நோக்கம். அதனால நாங்க SRM யூனிவர்சிட்டியில இந்த தமிழ் வழிபாட்டை எல்லாம் கத்துக்கிட்டு தமிழ் முறை வழிபாட்டோட இந்த இசைக்கருவிகளை வீடுகள்ல செய்யறோம். பிறந்த நாள் விழா, பெயர் சுட்டு விழா, மஞ்சள் நீராட்டு, நிச்சயதார்த்தம், திருமணம், A to Z, கும்பாபிஷேகம், இறப்பு செய்யறோம். இறப்புக்கு ஒரு பாட்டெல்லாம் பாடுவாங்களா? உங்களுக்கு பாட தெரியுமா? பாடுங்க 2 பாட்டு. ஒரு மடமாது பட்டினத்தார் பாடு. அது மட்டும் தான் தெரியுமா? வேற எதுவும் தெரியுமா? நிறைய இருக்குது. நிறைய பாடுங்க, 2 பாட்டு பாடுங்க, மக்கள் கேட்கட்டும். அப்படியா? சோதியே சுடரே சுடொலி விளக்கே சுரிகுழல் பனைமலை மடந்தை பாதியே பிறனே பால்கொள் வெண்ணிற்றாய் பங்கையத்து அயனுமாலரியா நீதியே செல்வத் திருப்பெருந்துறையில் நிறமலர் குறுந்தமேவிய சிறாதியேடியன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே ஆதியேன் அடியேன் ஆதரித்தழைத்தால்
அதந்துவே இந்த அருளாயே. சிவபுராணம்னு சொல்லலாம். தேங்க்யூ. பை பாய்.